நம்முடன் பத்திரிகையாளர் சிவபிரியன் இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். பெண் வாக்காளர்களை குறிவைத்துதான் தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து அரசியல் கட்சிகளும் இயங்குகிறது அப்படின்றத எடுத்துக்கலாமா? நிச்சயமாக பெண் வாக்குகள் அப்படிங்கிறது காலம் காலமாக எம்ஜிஆர் அதிமுகவை ஆரம்பித்த காலத்திலிருந்து எம்ஜிஆருக்கு முதலில் அந்த பெண் வாக்காளர்கள் அதிகமாக வாக்களித்தார்கள். அதன் பிறகு அந்த வாக்கு வங்கியை ஜெயலலிதா அவர்கள் கன்சாலிடேட் பண்ணி பெருமளவுல பெண்களுக்கு ஒரு மெஜாரிட்டி விமன் ஏடிஎம்கேக்கு போடுவாங்க. ஸோ ஏடிஎம்கே ஜெயிக்கிறது பெண்களினுடைய வாக்குகள் தான் அப்படிங்கிற அந்த ஒரு பிம்பத்தை அவங்க கொண்டு வந்தாங்க. இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா, ஹிஸ்டாரிக்கலாவே கடந்த ஒரு 40-50 வருஷமா திமுகவுக்கு பெண்களின் வாக்குகள் பெருவாரியாக வருவதில்லை. இப்ப 996 மாதிரி ஒரு வேவ் எலெக்ஷன்ல எல்லா செக்ஷன்ஸ் ஆஃப் சொசைட்டியும் உங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. ஆனா ஒரு நான் வேவ் எலெக்ஷன்ல ஒரு 2001 திமுக தோத்த எலெக்ஷனோ இல்ல 2006 திமுக ஜெயிச்ச எலெக்ஷன்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நிச்சயமாக பெண் வாக்காளர்கள் திமுகவுக்கு வாக்களித்தது அதிமுகவை விட குறைவாக இருக்கும். கிட்டத்தட்ட அதனால டிஎம்கே அந்த விமென் ஓட்டர்ஸை தங்களுடைய ஓட் பேங்கா மாத்தணும்னு ரொம்ப காலமா ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அதுல முயற்சி அவங்க என்ன முயற்சி எடுத்தாலும் அவர்களால் அந்த முயற்சியில் வெற்றி பெற முடியவில்லை. ஸோ அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா 2021ஆம் ஆண்டு திரு ஸ்டாலின் தலைமையிலான ஆட்சி இங்கு வரும் பொழுது அவர் முதல் ஸ்கீமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு அவர் கையெழுத்து போடுறதே பெண்களுக்கு இலவச பேருந்து, 1000 ரூபாய் வழங்குவது, இது போன்ற அவங்களுடைய அந்த மேனிபெஸ்டோவை எடுத்து பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க பெண்களை கவருவதற்காக தான். பெண்களை கவர்வது மட்டும் இல்லாமல் பெண்களை திமுகவினுடைய ஒரு அடிப்படை வாக்கு வங்கியாக மாற்றுவதுதான் அவங்களுடைய எண்ணமாகவே இந்த 5 வருஷத்துல இருந்திருக்கிறது. நீங்க இந்த 1000 ரூபாய் பெண்களுக்கு வழங்குவது உரிமை தொகை அப்படின்னு அதுக்கு பேர் வச்சிருக்காங்க, கலைஞர் உரிமை தொகை அப்படின்னு. அதன் பிறகு இந்த பஸ்ல பெண்கள் இலவசமாக போறதுக்கு பேர் மகளிர் விடியல் பயணம் அப்படின்னு. அதன் பிறகு காலையில இந்த பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் இல்ல, அதுவும் என்னை பொறுத்தவரையில் அதுவும் ஒரு பெண்களை கவரக்கூடிய ஒரு ஸ்கீம் தான். ஏன்னா கிராமப்புறங்களில் ஆகட்டும் சரி, நகரப்புறங்களில் ஆகட்டும் சரி, பெண்கள் தான் அதிகமான இடங்களில் காலையில் எழுந்து உணவெல்லாம் சமைச்சிட்டு அவங்க வேலைக்கு போற சிச்சுவேஷன்ல இருந்தாங்க. ஆனா இப்ப அவங்க சமைக்க வேண்டியது இல்லை. அதுவும் பெண்களுக்கான ஸ்கீமா தான். திமுக இந்த 5 வருஷம் பெருமளவுல பெண்களை தங்களுடைய வாக்கு வங்கியாக மாற்றுவதற்கான எல்லா முயற்சிகளையும் எடுத்திருக்கிறாங்க. அந்த முயற்சிகளோட கன்சாலிடேஷன் தான் இது. முயற்சி எடுத்துட்டா பத்தாது, ஒரு திட்டத்தை மக்களிடம் கொண்டு சென்றால் மட்டும் பத்தாது. அதை நாங்க தான் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி காட்டணும். அது எங்களால் தான் இது சாத்தியமாயிற்று அப்படிங்கிறது சொல்லிக்கிட்டே இருக்கணும் மக்கள் கிட்ட அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுல என்னன்னா, அதிமுக அந்த பெண்களினுடைய வாக்குகளை, அந்த வாக்கு வங்கியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்வதற்கான நடவடிக்கைகளை பெருமளவுல இந்த 5 வருஷத்துல எடுக்கல. இப்ப அவங்க இந்த மகளிர் உரிமை தொகையே வேற ஒரு பேர்ல கொடுக்குறேங்கிறாங்க, 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. பெண்களோடு சேர்ந்து ஆண்களுக்கும் பயணம் அப்படின்லாம் சொன்னாலும் கூட ஜெயலலிதா அவர்கள் இருந்த போது எந்த அளவுக்கு பெண்கள் வாக்களித்தார்களோ அந்த அளவுக்கு அதிமுகவுக்கு பெண்கள் இப்பொழுது வாக்களிக்கவில்லை அப்படிங்கறதா உண்மை. ஸோ ஏடிஎம்கே அது பெருமளவுல எஃபர்ட்ஸ் எடுக்காத போது விஜய் அவர்கள் உள்ள வரும்போது, விஜய் நேத்து நடந்த அவருடைய செயல் வீரர்கள் கூட்டத்துல கூட ரொம்ப தெளிவா என்ன சொல்றாருன்னா, விமென் ஒரு பெரிய ஓட் பேங்க், அவங்க நமக்கு சப்போர்ட் பண்றது பொலிட்டிக்கல் லேண்ட்ஸ்கேப்பையே அதிர வச்சிருக்குது அப்படிங்கிறார். ஸோ அப்போ விஜய் பக்கம் பெண்களினுடைய ஓட்டு ஒரு குறிப்பிட்ட சதவீதம் கூட போகக்கூடாது, நம்ம கிட்டதான் அந்த ஓட் பேங்க் வரணும், டிஎம்கேவை விமென் ட்ரஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிற அந்த எண்ணம் மக்கள் கிட்ட வரணும். அப்படிங்கிறது தான் இது போன்ற மாநாடுகளினுடைய என்ன குறிக்கோளா நான் பாக்குறேன். சார், தாவேகா தரப்பினரும் சரி, சில பத்திரிகையாளர்கள் அவர்களும் சரி, பெண் வாக்காளர்கள் அதிகமாக தாவேகாவையும் விஜயும் தான் ஆதரிக்கிறாங்க அப்படின்னு தொடர்ச்சியாக சொல்லிக்கிட்டு வராங்க. இங்க மறுமுனையில திமுக என்ன சொல்றாங்கன்னா, நாங்க இவ்வளவு திட்டங்கள் வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த முறை இந்த தேர்தலில் திமுக பக்கம் பெண் வாக்காளர்கள் போகலாம் அப்படின்னு ஒன்று எடுத்துக்கலாமா? இன்னொன்னு, திமுக இந்த 5 ஆண்டுகள்ல செயல்படுத்தின அந்த திட்டங்கள் எல்லாம் அனைத்து தரப்பு பெண்களுக்கும் போய் சேர்ந்திருக்கு அப்படின்றது உறுதியாக சொல்ல முடியுமா? வாக்காளர்கள் தாவேகா கிட்ட இருக்கிறாங்கிறது இப்போது வரைக்கும் எல்லாரினுடைய யூகமாக தான் இருக்கிறது.
அது ஒண்ணு எஸ்டாப்ளிஷ் பண்றதுக்கு ஒரு எலெக்ஷன் வந்து அதனுடைய டேட்டா வந்த பிறகுதான் நமக்கு எஸ்டாப்ளிஷ் ஆகும். ஆனா 2021 தேர்தல்ல அதிமுகவிலிருந்து பெண்கள் பெருமளவுக்கு திமுகவுக்கு மாறி இருக்கிறாங்க. 24 தேர்தல்ல பெண்கள் பெருமளவுக்கு திமுகவுக்கு வாக்களிச்சிருக்கிறாங்கிறது உண்மை. இது வந்து தரவுகளின் படி பேசுறோம். தாவேகாவுல பேசுறதுக்கு வந்து ஆக்சுவலி இப்ப தரவு கிடையாது. அவங்க எல்லாம் வந்து இந்த இன்டர்னல் சர்வேஸை வச்சுதான் பேசுறாங்க. பட் ஆனா குறிப்பிட்ட சதவீதம், அதாவது நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 18 இருந்து 35-40 வயதுக்கு உட்பட்ட பெண்கள், ஆண்களும் பெருமளவுல விஜய்க்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் அதுல வந்து பெண்களினுடைய சதவீதம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. அந்த 18 இருந்து 35-40 வயசுக்கு உட்பட்ட பெண்களும் அந்த யங் விமென் வந்து நிச்சயமா விஜய் பக்கம் பெருமளவுல போறதுக்கான வாய்ப்புகளை பாக்குறோம். ஆனால் தாவேகாவுக்குன்னு வந்து 40+ விமெனோட ஓட்டு வருமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அது நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா எலெக்ஷன் ரிசல்ட்ஸ்ல மட்டும்தான் அது தெரியும். திமுகவை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஸ்கீம்ஸ் எல்லாமே வந்து எல்லாரையும், எப்பவுமே கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் வந்து எல்லாரையும் கவர் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது போன்ற உதவித்தொகை எல்லாம் வந்து யார் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தான் கொடுக்கப்பட வேண்டும். யூனிவர்சலைசேஷன் பண்ணீங்கன்னா அரசாங்கத்தால வந்து எல்லாத்தையும் கட்டுப்படுத்த முடியாது. இப்போ மகளிர் உரிமை தொகை திமுக வந்து எல்லாருக்கும் கொடுப்போம்னு சொல்லிட்டு அதை டார்கெட் பண்றது தவறு. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனா ஸ்கீம்ஸை வந்து நீங்க யூனிவர்சலைசேஷன் பண்ணக்கூடாது. இந்த மகளிர் பயணத்துல கூட நீங்க சரியா என்ன பண்ணிருக்கணும்னா, யாரெல்லாம் காசு கொடுத்து போக முடியுமோ அவங்க காசு கொடுக்கறதுக்கான வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்தீங்கன்னா அது பெட்டரா இருக்கும். ஸ்கீம்ஸ் அப்படிங்கிறது வந்து டார்கெட் பண்ணி தான் இருக்கணும். ஏன்னா டார்கெட் பண்ணி இருந்தாதான் அந்த ஸ்கீம்ஸ்னுடைய உண்மையான பெனிஃபிஷரிஸ் வந்து அதை வந்து அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஸோ டிஎம்கே கவர்மெண்ட் வந்து இந்த 1000 ரூபாய் உதவித்தொகையை வந்து 1 கோடி பேர்ல இருந்து ஆரம்பிச்சாங்க. இப்போ 1,31,00,000 வரைக்கும் கொண்டு வந்திருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 31,00,000 பேருக்கு கடந்த செப்டம்பர் 2023 இருந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு 5-6 லட்சம் பேருக்கு இன்க்ரீஸ் பண்றதுக்கான வாய்ப்புகளையும் நான் பாக்குறேன். ஸோ அவங்களோட எண்ணம் என்னன்னா, தமிழ்நாட்டில் 2.5 கோடி குடும்பங்கள் இருக்கிறதுனா, 2.25 கோடி குடும்பம் இருக்குதுன்னா அதுல அட்லீஸ்ட் 60-70% ஃபேமிலிஸை கவர் பண்ணிட்டோம். அந்த விமனோட ஓட்டை நாம வந்து எடுக்கணும். இதுல என்னன்னா, முதலமைச்சரே அது ரொம்ப வெளிப்படையா சொல்றாரு. பெண்களுடைய வாக்குகள், நம்ம ஸ்கீமை வச்சு நீங்க பெண்களுடைய வாக்குகளை கொண்டு வரணும் அப்படிங்கிறது. ஸோ இன்னொரு டார்கெட்டையும் செட் பண்றாரு. 2.5 கோடி வாக்குகள் வாங்கணும். போன முறை 2.25 கோடி வாக்கு வாங்கியிருந்தோம். இந்த முறை ஒரு 25 லட்சம் வாக்குகள் கூட வாங்கணும் நம்ம அப்படின்னு முதலமைச்சரே சொல்லும் போது பெண்களை வந்து ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக திமுகவும் பார்க்கிறது. அவங்களுக்கு நிறைய வேலை செஞ்சிருக்கோம். அதெல்லாம் சொல்லி காட்டுறதுக்காக தான் இந்த மாநாடுகளை அவர்கள் செய்து கொண்டிருக்கிறார். தகவல்களை வழங்குனீங்க. உங்களுடைய பார்வையை முன் வச்சுங்க. நன்றி சிவபிரியன்.